வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சாரீலேருந்து ஒரு லாங் கவுன் கட் பண்ணுற வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கட்டிங் வீடியோ தனியாகவும் ஸ்டிச்சிங் வீடியோ தனியாகவும் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கட்டிங் வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்தது ஸ்டிச்சிங் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இதில் வந்து முந்தி வந்து அந்த அளவுக்கு இல்லை. அதாவது எப்படின்னா டிசைனாவோ இல்லை ஒரு இதுவாகவோ இல்லை. நார்மலாக லைட்டாக ஒரு கையளவுக்கு தான் இருக்குது. கீழ் சைடு வந்து பெரிய ஃப்ளவராகவும் மேல் சைடு வந்து சின்ன சின்ன ஃப்ளவர்ஸாகவும் இருக்குது. நான் ஒரு 4 இன்ச்சுக்கு லைனிங் கிளாத் வந்து அதே சேம் கிளாத் எடுத்திருக்கேன். ஏன்னா டிரான்ஸ்பரண்ட்டா இருக்கு அந்த சாரீ. கரெக்ட்டா அவங்களோட செஸ்ட் சைஸ் வந்து 9.5 + 1. இது வந்து ஒரு கஸ்டமைஸ் ஆர்டர் தான். அவங்க வந்து அளவு ஓன் மெஷர்மென்ட் குடுத்து, அதிலேருந்து சாரீலேருந்து நான் கன்வெர்ட் பண்றேன். 9.5 + 1 கீழ வந்து ஹிப் வந்து 8.5 + 1 அந்த அளவுக்கு நான் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு சைடு வந்து க்ளோஸ்டு. நான் நிக்கிற சைடு க்ளோஸ் சைடு, அந்த சைடு ஓப்பன் சைடு. 6.5 வந்து ஷோல்டரு, 2.5 வந்து நெக்கு. ஆம் டோட்டல் ஹைட் வந்து 13 மேல ஒரு ஹாஃபு, கீழ ஒரு ஹாஃபு மொத்தமா 14 இன்ச்சஸு. ஆம் இவங்க வந்து ஓரளவுக்கு ஷார்ட்டா இருக்கறனால 14 இன்ச்சஸ் எடுத்துக்கிறோம். சப்போஸ் ஹைட்டா இருக்கிற மாரி இருந்தா 15 இன்ச்சஸு. ஆம்கோல் ஹைட் வந்து 6.5 அத பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு 1 1/4 இன்ச்சுக்கு வந்து ஆர்ம் கர்வ் குடுத்துக்கிறேன். சென்டர்ல மார்க் பண்ணி அத கர்வ் லைன் வரைஞ்சுக்கணும். செஸ்ட் வந்து 9.5 + 1. ஹிப் வந்து 8.5 + 1. நெக்கோட அகலம் வந்து 2.5. நெக்கோட ஹைட்டு ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்து 5.5. பேக் நெக் வந்து 4.5. நான் உங்களுக்கு வந்து அளவெல்லாம் சைடுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் ரவுண்ட் நெக் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட், பேக் சேம் ரவுண்ட் நெக். எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே ஒரு ஹாஃபு, கீழே ஒரு ஹாஃபு, நடுவுல வந்து 13. ஆர்ம் கர்வும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் நெக் மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃப்ரண்ட்டு தனியா, பேக் நெக் தனியா. ஏன்னா இது வந்து 4.5 அது 5.5 2யும் சேர்த்தாப்புல கட் பண்ணக்கூடாது. தனித்தனியா தான் கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டு, பேக்குன்னு மார்க் பண்ணிக்கிங்க. பேக் போர்ஷன எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரண்ட் போர்ஷன்ல ஒரு 1/2 இன்ச் குடஞ்சு கட் பண்ணிக்கணும். அப்புறம் நெக்கோட போர்ஷன்ல நம்ம 5.5 மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதையும் நம்ம குடஞ்சு கட் பண்ணிக்கணும். 9.5 நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? செஸ்ட்டோட அளவு, அந்த இடத்துல ஒரு நாச்சஸ் போட்டுக்கணும். கட்டிங் போடும்போதே நம்ம வந்து எங்க ஸ்டிச் பண்ண போறோன்றதையும் நாட்ச் பண்ணி வச்சுட்டோம்னா, ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழ் பகுதிக்கு வந்து இது டிரான்ஸ்பரண்டா இருக்கனால சேமா பாட்டம் வரைக்குமே லைனிங் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 37 ப்ளஸ் வந்து ஹிப்பு ஆட் பண்றதுக்கு ஹாஃபு, கீழ மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு. சேம் அதே தான் அதுலயும் வரும். ஒரு 1 இன்ச் கிட்ட கொஞ்சம் இறக்கம் வரும். இத வந்து நான் ஃப்ளீட்ஸ் தான் எடுக்க போறேன். ஷேப் பண்ண போறதில்ல. ஏன்னா ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு காரணம் டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அப்புறம் இந்த கிளாத் வந்து அவங்க உட்காந்து எழுந்திருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா நல்லாருக்கும். அதனால தான் நான் வந்து உள்ளேயும் மேல எப்படி ஃப்ளீட்டோ அதே மாதிரி கீழேயும் உள் பக்கம் இருக்கிற லைனிங் கிளாத்தும் நான் ஃப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். 9.5 இன்ச்சஸ் வந்து நானு கைக்கு வந்து எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி தனியா எடுத்துக்கிறேன். சாரீல வந்து பார்டர் மாதிரி இருக்கிறனால 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் அப்படியே நல்ல பக்கத்துல இருந்து டர்ன் பண்ணி உள்பக்கம் திருப்பிப்பேன். அதனால மேல ஒரு 1/2 இன்ச்சு, 6 இன்ச் ஹைட்டு, 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்காக விடுறோம். 6.5 வந்து அவங்களோட கை சுற்றளவு, 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, மேல டாப்ல வந்து 7.5 1 இன்ச்சு, 2 1/2 இன்ச்சு வந்து நம்ம ஆர்ம் கர்வுக்கு குடுப்போம் இல்லையா? அந்த லெஸ் பண்றதுக்கு. அத குடுத்துட்டு லைட்டா நீங்க வந்து அந்த ஷேப்ப எஸ் குடுத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஸ்டிச்சிங் அளவுல ஒரு நாச்சஸும், சென்டர் நாச்சஸும் போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன்ல 1/2 இன்ச் குடஞ்சிருக்கோம் இல்லையா? அதனால நம்ம வந்து ஸ்லீவ்லயும் ஃப்ரண்ட் சைடு ஓப்பன் பண்ணி 1/2 இன்ச் குடஞ்சுக்கிட்டு, எது ஃப்ரண்ட்டுன்றத மார்க் பண்ணிக்கணும்.
கீழ்ப்பகுதி வந்து அந்த பெரிய ஃப்ளவர் வந்து கீழே வர மாதிரி பிளான் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். இது மேல வந்து டாப் போர்ஷன்லயும் அந்த ஃப்ளவர்ஸ் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா கீழ வந்து சென்டர் பகுதியிலலாம் வந்து பிளைனா தான் இருக்கும். கீழ வந்து ஃப்ளவர் இருக்கும். ஸோ, அதனால நான் வந்து கட் பண்ணி சாரீக்கெல்லாம் எப்படி மொனையில வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணுவோமோ, அதே மாதிரியே எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து சாரிய நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. எடுத்த அடுப்புல அப்படி நேரா கட் பண்ணிட்டோம்னா, சாரீலேருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுனால, சாரீ கிளாத்ல வந்து நம்ம பார்த்து தான் செய்யணும். நெறைய கிளாத்து வந்து இருக்குன்ட்டு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. மேலே டாப்ல வந்து ஃப்ளவர் வரும். அதே மாதிரி பாட்டம்ல ஃப்ளவர் வரும். சென்டர்ல வந்து பிளைனா வரும். பிளைனா இருக்கிற இடம் வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ண போறோம். இதில நமக்கு தேவைப்படுறத எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்க கிளாத்துக்கு நான் ஸ்லீவுக்கு கட் பண்ணிட்டு, அந்த குட்டி ஃப்ளவர்ஸா ஒரு சைடு இருக்கு இல்லையா? அத வந்து நான் ஸ்லீவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே ஒரு 1/2 இன்ச் கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்க கிளாத்து வேற ஏதாவது யாருக்காவது ட்ரெஸ்ஸு தச்சு குடுக்குறதுக்கு யூஸ் ஆகும். ஒரு சின்ன பசங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 5 இயர்ஸுக்குள்ள இருக்கிற பசங்களுக்கு இது பண்ண முடியும். ஏன்னா, இவங்களுக்கே வந்து 15 இயர்ஸ் கிட்ட இருக்கு. அவங்களுக்கே அது பத்தாது. ஸோ, மீதி பேலன்ஸ் கொஞ்சம் துணி தான் இருக்கும். நான் 4ஆ மடிச்சு போட்டு ஒரு சைடு 30, 30 இருக்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஹைட்டு வந்து ஃப்ளோரில் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். கீழே ஃபோல்டிங்கில் ஒரு 1 இன்ச்சு வந்து ஃபோல்டிங்க்கு மடித்து தைக்கவும், ஒரு 39 இன்ச்சஸ் வந்து ஹைட்டு வந்து நான் கொடுத்துருக்கேன். நல்லா ஹைட்டாக பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து பிரித்து இது பண்ணும்போது, அவங்க அடுத்தடுத்து வேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போது ரெடிமேடாக நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்குறத நம்ம ஒரு தடவை 2 தடவை அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா சைட்லேயும் ஸ்டிச்சிங்க்கு விடுவோம். அதே மாதிரியே நம்ம ஹைட்டும் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகேவா? கீழே வந்து சரிசமமாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணும்போது சாரீ வந்து நகர்ந்து போகாமல் இருக்கும். கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு, மேலே ஹைட்டு ப்ளஸ்ஸு மேலே ஹிப்பு அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கணக்கு பண்ணி நான் 39, 40 கிட்ட நான் எடுத்திருக்கேன். ஹைட்டு வந்து நம்ம 2 பகுதியாக பிரிக்கணும். ஒன்று வந்து டாப்போடது, கீழே வந்து பாட்டம் பேலன்ஸு. மேலே 13 ப்ளஸ்ஸு கீழே வந்து ஒரு 39 வந்து நான் இது பண்ணியிருக்கேன். குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் எடுத்து நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கட்டிங் வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். ஏன்னா லென்த்தாக இருக்கனால நான் ஒரே வீடியோவாக போடலை. அடுத்த வீடியோ வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். அதையும் பார்த்து நீங்கள் இன்கேஸ் ஒரு சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ணணுன்றப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் பேசிக் ஐடியாவாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.